இவ என்ன பள்ளிக்கூடத்துல இருந்து கத்திக்கிட்டே வரா. எம்மோ நீங்க எங்க இருக்கீங்க? கிச்சன்ல இருக்கேன்டி. எம்மோ எங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டி வைக்க போறாங்களா? சரி வைக்கட்டும். அதுல நான் கலந்துக்கிறேமோ? சரி கலந்துக்கோ. அதுக்கு எனக்கு லைப்ரரியில போய் புக் எடுக்கணுமோ? சரி போய் எடுத்துக்கோ. என்னாச்சு டி இப்படி பாக்குற? எம்மோ நான் எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளை இப்பெல்லாம் பேச போகுது. அப்ப நீங்க வந்து அதுக்கு என்கரேஜ் பண்ணணும்ல? எப்படி என்கரேஜ் பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் அப்பா கிட்டயே போய் சொல்றேன். எப்போ? இவள புரிஞ்சுக்க முடியல. உலகத்துல என்னெல்லாம் நடக்குது இத தட்டி கேட்க யாரும் இல்ல. எப்போ? சொல்லு மக்களே. எங்க ஸ்கூல்ல வச்சிருக்க நான் பேச்சு போட்டியில சேர்ந்திருக்கேன் போ. அப்படியா? ஜெயிச்சா பிரைஸ் கூட தருவாங்களாம் போ. சரி சரி. எப்போ நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. சரி மக்களே. ஐயோ அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. மக்களே ஒரு செம்புல தண்ணி கொண்டு வா மக்களே. சரி கொண்டு வரேன். எம்மோ அப்பாக்கு தண்ணி வேணுமா? யாருமே நான் பேசுறது கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மாவாச்சும் நான் சொல்றது கேட்டாங்க. அப்பா நான் சொல்றது காது கொடுத்து கூட கேட்கல. அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல. நம்ம எதுலயாச்சும் சேர்ந்துட்டு ஜெயிச்சிட்டு வந்தா அவ நம்புவாங்க. நம்ம இன்னைக்கு அப்படி பண்ணோம். இனி நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கே லைப்ரரியில போய் எல்லா புக்கையும் புரட்டி பார்க்க போறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். யாருமே இப்ப என்ன பாராட்டல. நான் நல்லா பேசி ஜெயிச்சிட்டு வந்து யாராலையுமே பாராட்டாம இருக்க முடியாத அளவுக்கு நான் பண்ண போறேன். ஆமா நம்மளால முடியுமா? அதுதான் எனக்கும் டவுட். அது ஏவன்டா என் பாட்டுக்கு எச்ச பாட்டு பாடுறவன் என்னத்த பேசினாலும் ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். இவனுக்கு இதே வேலையா போச்சு. தி நெக்ஸ்ட் டே. ஏய் தீப்தி நில்லுடி. இவ்ளோ ஃபாஸ்டா கிளம்பி எங்கடி போற? அது ஸ்கூல் முடிஞ்ச உடனே. நான் லைப்ரரிக்கு போறேன்டி. நீயும் வரியா? லைப்ரரி ஏண்டி போற? அதுவா நாளைக்கு இருக்க பேட்ச் போட்டிக்கு எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் தேவைப்படுது. அதான் அங்க போறேன். எப்படியோ ஜெயிச்சிரணும் அப்படிங்கிற வெறியில இருக்க போல. ஆமாடி. சரி சரி ஆல் தி பெஸ்ட் போயிட்டு வா. ஒரு நாள் இவ இப்படி இருந்தது இல்லையே. என் வாழ்க்கையில முதல் தடவை லைப்ரரிக்கு வந்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற 2-3 புக் பார்க்கறதுல எனக்கு தலை சுத்தம். இங்க இவ்ளோ புக் பார்த்த உடனே லைட்டா மயக்கம் மாதிரி வருது. இவ்ளோ புக்ல எனக்கு வேண்டிய புக்க நான் எங்க போய் தேடுவேன்? அங்க ஒரு அக்கா இருக்காங்க, பேசாம அவங்கிட்ட போய் கேட்டுருவோமா? அசிங்கமா நினைச்சிருவாங்களோ? இங்க தான் வராங்கன்னு நினைக்கேன். நம்ம அப்படியே கேஷுவலா மெயின்டைன் பண்ணுவோம். பேசாம கேட்டுருவோம். லேடி எக்ஸ்கியூஸ் மீ. என்ன திரும்ப மாட்டேங்கிறாங்க? நம்ம பேசின இங்கிலீஷ் புரியலையோ? இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோம். மேடம் எஸ் ஒன் திங் ஐ சே பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் டோன்ட் நோ. வாட் டிட் யூ சே? ஐயோ இவங்களுக்கு நீ என்னத்த சொல்லி புரிய வைக்க? ஐ வாண்ட் ஒன் புக், a freedom fighter book. Oh that's good girl. ஆமா ஆமா. ஓகே let me show that book. என்னலாமோ சொல்றாங்க, வசனமே புரியல. சரி அவங்க பின்னாடியே போவோம். எம்மா என்ன புக்? ஏவே இதெல்லாம் எழுதுனதுனே தெரியல. புக் எழுதுறதையே பொளப்பா வச்சிருக்கான். ஆமா நம்ம அக்காவே எங்க போனாங்கன்னு தெரியலையே. அந்த வராங்க வராங்க. This is the book. எது இதுவா? நம்ம வெயிட்டுக்கு சமமா இருக்கும் போலயே. அம்மா ஓ நோ. யா கம் ஸ்டாண்ட் அப். இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. எம்மா முடியல. இருட்டா வேற ஆயிடுச்சு. என்ன காத்து ரொம்ப பலமா அடிக்குது. எம்மா உனக்கு டீ வேணுமா? இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் ஆண்டி. பாவம் இவங்க கடையில யாருமே வர மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போவோம். எம்மா நைட் டைம் இந்த இடத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. பூனையா? எம்மாடி பயந்துட்டேன். சட்டு புட்டுன்னு இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். எம்மா உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல ஆண்டி எனக்கு வேற எதுவும் வேணாம். எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? சரி நம்ம பின்னாடி பார்க்காம ஓடிரலாம். எம்மா எப்ப வீட்டுக்கு வந்தாலும் கத்திட்டே தான் வருவா. எம்மா எங்க இருக்கீங்க? பிரவீன் அம்மா எங்க? எனக்கு தெரியாது. டேய் சீக்கிரம் சொல்லுடா. இப்போ என்னாச்சு உனக்கு? ஆமா நீ என்ன ஏதோ பேய பார்த்துட்டு வந்த மாதிரி நிக்கிற? பேய பார்க்கலடா, அட கேட்டேன். ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அதுவா இன்னைக்கு நான் லைப்ரரியில இருந்து வந்துட்டு இருந்தேனா, மக்களே நான் பிரவீனுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ பத்தி சொல்ல தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்களை நாளைக்கு பார்க்கறேன். இன்னைக்கு நடந்ததை பிரவீன் கிட்ட சொல்ல போறேன். டாடா. இப்போ சொல்ல போறியா இல்லையா? என்ன தெரியுமா நடந்துச்சு? நான் வந்துட்டு இருக்க வழியில ஒரு டீ கடை இருந்துச்சா, அங்க ஏதோ ஒரு ஆன்ட்டி உனக்கு டீ வேணுமான்னு கேட்டாங்க.
என்னாச்சு? நான் திரும்பி பார்க்காம அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துட்டேன். நாளைக்கு வேணா நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு போவோமா? சரி போலாம்.